அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. ஜனவரி 9ஆம் தேதி அது என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான நாட்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எதை பற்றி சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மிக மிக முக்கியமான நாள். ஏன்னா ஜனவரி 9னாவே உங்கள் மனதில் வரக்கூடிய ஒரே விஷயம் தேமுதிக மாநில மாநாடு கடலூர் நடந்தது. ஏன்னா கடலூரில் அவ்வளோ மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்களாம். அது 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்துக்கிட்டதா கட்சியோட பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்கள் சொன்ன ஒரு உறுதித்தன்மையான வார்த்தை. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், இந்த பக்கம் 70 கிலோமீட்டர், அந்த பக்கம் 60 கிலோமீட்டர், இந்த பக்கம் 30 கிலோமீட்டர், அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மக்கள் வெள்ளம் தேமுதிக இந்த கடலூர் மாநாட்டுக்கு வந்ததா சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம் எடுத்து வைப்போம். அந்த மாநாட்டுக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாசமா எல்லா பேருமே யார் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி போகிறது, அந்த கூட்டணி தானே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு தமிழ்நாடு அரசியலிருந்து, இந்திய அரசியலிருந்து, உலக அரசியல் வரைக்கும் எல்லா பேருமே இந்த தேமுதிக யாருடன் கூட்டணி அறிவிக்க போகிறாங்கன்னு எல்லா பேரும் மாலை 6 மணி முதல் அந்த மாநாடு முடிய கிட்டத்தட்ட மணி 10 ஆகி வச்சது. அந்த 10 மணி வரைக்கும் உலகத் தலைவர் அனைவருமே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்போ கட்சியோட மேல்மட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர் எல்லா பேரும் பேசுனாங்க. அவங்கள பேசி முடிச்சிட்டாங்க. அதை பேசிக்க போதே மாநில இளைஞரணி செயலாளர் யார் விஜய் பிரபாகரன் அவர் பேச உரைய ஆரம்பித்தார். அவர் பேசினோடனே பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுவார்னா அதை விட்டுட்டு 2026 இளம் அரசியல் தலைவர் யார் என்பது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு கருத்து கேட்பு நடைபெற்றதாகவும், அதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், விஜய், சீமான், அண்ணாமலை இந்த போன்ற தலைவர்கள்லாம் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் அதில் விஜய் பிரபாகரன் என்னோட பேர் சேர்க்கலை. எனக்கு அதை பற்றின கோபமெல்லாம் கிடையாது. எனக்கு மன வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? விஜய் பிரபாகரனோட பேரை போட்டு தான் அரசியலில் ஒரு புத்துணர்ச்சி பெற்று நான் பெரிய ஆளாகிவேன்னு பயந்துக்கிட்டு அந்த சேனலில் போடல. இதனால் எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இது மக்கள் மீட்பு மாநாடு, அதனால இந்த விஷயத்த இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு விஜய் பிரபாகரன் ஒரு சூழல் உரைத்தார். கீழேருந்து எல்லா பேரும் ஏன்னு கைதட்டினாங்க. இதை எதுக்கையா பேசுன்னு கைதட்டினாங்களா, இல்லை நீ பேசின சரின்னு சொல்லி கைதட்டினாங்கன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசினார். பேசியப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் பார்த்தா இரு புறங்களிலும் கொடி கம்பங்கள், இரு பக்கம் ஃப்ளக்ஸு வச்சு அப்படியே கட்சியை குலுங்கி போகிற அளவுக்கு இருந்துச்சா. நாங்கள் எல்லாத்துக்கும் போய் பெட்டி வாங்குறோம்ன்றையில் நாங்கள் யார்கிட்ட பெட்டி வாங்கினோம்? யார்கிட்ட நாங்கள் பெட்டியெல்லாம் வாங்க கிடையாது. எங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லா பேரும் கேப்டன்ற ஒரு வார்த்தைக்கு தான் ஒருங்கிணைச்சிருக்கோம். எங்களால் நீங்கள் யாருமே எதுவும் பிரிக்க முடியாது. எங்கள் கட்சியோட கொள்கை என்ன? கேப்டன். எங்கள் கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன? கேப்டன். எல்லாத்துலேயும் கேப்டன்ட்டு சொல்லிட்டு அவர் உரையை முடித்து விட்டு போயிட்டார். அதற்கு பின்பு அவர் தாய் மாமா எல்கே சுதீஷ் கட்சியோட தேமுதிக கட்சியோட பொருளாளர் அவர் பேச வந்தார். அவர் இதுக்கு மேலே பேசலாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னான்னா, 2021 எங்கள் கூட்டணி பலமான வெற்றி பெற்றிருக்கும். ஆண்டு சதி திட்டங்களை ஜெயிக்க முடியலை, அதெல்லாம் கடந்து போயிட்டோம். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் தான் ஜெயிப்போம். அது என்னோட அக்கா கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 துணை முதலமைச்சராக பதவியேற்பார். 2011 எப்படி தமிழ்நாட்டில் 29 இடங்களை பெற்று எதிர்கட்சியாக பதவியில் உட்காந்தோமோ, அதே மாதிரி 2026 நாங்கள் எந்த கூட்டணிக்கு போகிறோமோ அந்த கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும். எங்கள் அக்கா துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க. நான் எப்படியாச்சும் ஒரு சீட்டை பிடிச்சி என்னோட நீண்ட நாள் ஆசை என்ன, ராஜ்யசபா எம்பி ஆகணும், எப்படியாவது நான் எம்பி ஆகிட்டா போதும் அப்படின்னு அவர் பேசிட்டு போனார். அதற்கு முன்பு எல்கே சுதீஷ் அவர்களின் அக்காவும் விஜய் பிரபாகரனின் தாயாருமான அவங்க இறுதி உரை வணங்க வந்தாங்க. எல்கே சுதீஷின் அக்காவும் பொதுச்செயலாளருமான விஜய் பிரபாகரனின் அம்மாவை கடைசியில் கட்சியோட முடிவுரையில் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசினப்போ எப்படியாச்சும் 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம யாரோட கூட்டணின்றதை நம்ம சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம கூட்டணி யாருன்னு தெரிஞ்சிடுவாங்க. மக்கள் கூட்டமே அலை மோதிக்கிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அலை மோதிச்சா இல்லை அலைகள் மோதிச்சா நமக்கு தெரில, இல்லை வெறும் சேராக கிடச்சான்னு தெரில. பயங்கர கூட்டமாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் 10 லட்சம் பேர் வந்திருக்காதா உளவுத்து ரிப்போர்ட் அவருக்கு யாருக்கு வந்துச்சா? எல்கே சுதீஷ் வந்துச்சா? சரி, பிரேமலதா விஜயகாந்த் பேச ஆரம்பித்தாங்க. நம்ம எல்லா பேரும் இப்போ அவங்கள அதே கருத்தை நம்ம எல்லாத்தையும் பெட்டி வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெட்டி வாங்குறவங்களாம் கிடையாது. நாங்கள் நேர்மையான கட்சி, மக்களை தங்கத்தட்டில் வச்சு நாங்கள் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்ட கட்சி.
எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்கள், என் மாவட்ட செயலாளர் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணி வைப்போம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் யாரோட கூட்டணி சேரணும் மக்கள் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டு அதை ஒரு லெட்டராக கொடுத்து அதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் படிச்சுட்டாங்க. படித்து கூட்டணி யாரோட சேர போகிறோம் அதை இப்போ சொல்ல போகிறேன், அது சொல்லவா அப்படின்றாங்க. கீழேருந்து கரகோஷமெல்லாம் கேட்கப்படுது. இதெல்லாம் பேசுகிறப்ப சரி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், இது ஒரு ட்விஸ்ட். ஏன் தெரியுமா நான் சொல்ல மாட்டேன்? நம்ம மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிமுக, திமுக என்ற மிகப்பெரிய 2 கட்சி இருக்குது. அவங்களே இன்னும் கூட்டணி அறிவிக்கலை. நம்ம ஏன் அவசரப்பட்டு கூட்டணி அறிவிக்கணும்? வெயிட் பண்ணுவோம். இந்த முறை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும். நான் வெயிட் பண்ணி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தா கீழே வந்து ஏன்னு ஒரு டப்புன்னு தலைப்புறம் கொஞ்சம் தூட்டாரு. ஏன்னு கத்துனப்போ தலையை துண்டை போட்டு ஐயோ இதுக்காண்டி தானே இவ்வளோ தூரம் வந்தோம். கிட்டத்தட்ட 3 மாதமாக ஜனவரி 9 கூட்டணி அறிவிக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலத்தையும் தமிழ்நாட்டு அரசியலையும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன இப்போ ட்விஸ்ட் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த கூட்டம் அப்படியே மெல்ல மெல்ல கலைந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை பற்றி அங்குள்ள தேமுதிக நிர்வாகியிடம் பற்றி என்னப்பா ஏதோ கூட்டணிலாம் அறிவிக்க போகிறாங்க பொதுச்செயலாளர் அப்படிலாம் சொன்னேன், என்னப்பா ஆயிடுச்சு கேட்டால், ஏங்க பேசுகிறீங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்துச்சு மாநாடு. இதில் 4 மணி நேரத்தில் யாருமே உருப்படியாகவே பேசலை. யாருக்கு என்ன பேசணும்னு ஃபஸ்ட்டு தெரியலை. வர்ற உலக பெருமையை பேசிட்டாங்க. இது தேமுதிக 2.0 மாநாடா, இல்லை பிரேமலதா அவர்களின் ஆசையை தெரிவிக்கக்கூடிய மாநாடா, எல்கே சுதீஷ் அவர்களின் ஆசையை தெரிவிக்கக்கூடிய மாநாடா, விஜய் பிரபாகரனின் ஆசையை தெரிவிக்கக்கூடிய மாநாடா? இவங்க யாருமே மக்கள் பற்றி மக்கள் கருத்தையும் சொல்லலை. அவங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குது, இவங்க 3 பேர் சொன்ன கருத்து மக்களை பற்றியோ யார் எங்கள் தொண்டர்களை பற்றியோ பெரிய அளவுக்கு சொல்லலை. இவங்க 3 பேர்த்துக்கோட கருத்து கட்சி கருத்து சொல்கிறாங்க. நாங்கள் சொன்ன கருத்துக்களை யார் எங்கள் டிமாண்டுக்கு ஒத்து வரீங்களோ கண்டிப்பாக அவங்களோட கூட்டணி சேருவோம்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறீங்களே, ஓகே நீங்கள் சொல்கிற ஏற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குதுன்னு மக்கள்கிட்ட போய் கேட்குறப்ப, என்னங்க எங்களுக்கு ஓட்டு 10 லட்சம் 15 லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தேமுதிக நிர்வாகி. ஆனால் 2001 கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 60 தொகுதியில் நின்னாங்க. அது ஒரு விதமான கூட்டணியில் சேர்ந்து நின்னாங்க. அந்த கூட்டணியில் சேர்ந்ததுக்கு 2 லட்சம் ஓட்டு தான் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. எத்தனை 60 தொகுதியிலேருந்து 2 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 0.34 சம்திங். இந்த அளவுக்கு இருக்கும் உங்களோட வாக்கு எண்ணிக்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி உங்களுக்கு 2021 இருந்த 2011 இருந்த மாதிரியே இந்த இடம் 2026 உங்களுக்கு 29 சீட்டு 27 சீட்டு கொடுக்க முடியும்? திரும்ப அதே தொகுதி வரை கேட்க உங்களுக்கு கொடுக்க முடியுமா? நீங்களாம் பேசினதெல்லாம் பார்க்குறப்ப சுந்தரா டிராவல்ஸ் 23ஆம் புலிகேசி படத்தில் நடந்த காமெடியோடு இங்கே மிகப்பெரிய காமெடி நடந்துச்சு. இவங்க எல்கே சுதீஷ், விஜய பிரபாகரன், பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்க. கீழே பூரா ஒரே சிரிப்பு சவுண்டுதேன். ஐயோயோ காங்க முடியலையே, பயணமான சிரிப்பு. ஏன் நீங்கள் சொல்கிறது ஏதாவது ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கும். உங்கள் தொண்டர்களாகவே இருக்கட்டும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு மனச்சாட்சி வேணாமா நமக்கு? நம்ம கூட்டம் கூட்டிட்டோம், நம்ம மேடை அப்படின்றக்காண்டி நம்ம என்ன ஒன்றா பேசிகிட்டே இருக்கலாமா? நீங்கள் பேசினதான் அந்த உங்கள் தொண்டர்களையும் ஏற்றுக்கிற முடியல. பூரா பேத்துக்கும் தலைவலி, காய்ச்சல், நைட்டு பூரா கிருகிருன்னு வந்துருச்சு. அப்போ நினச்சி ஒரு 5 சீட்டு தருவாங்க. இன்றைக்கி திமுக போனாலும் அதிமுக கூட்டணிக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சீட்டு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 சீட்டில் 4 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று விஜய பிரபாகரன், ஒன்று எல்கே சுதீஷ், பார்த்த சாரதி, இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் 4 சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த ஒத்த சீட்டுக்கு தான் போட்டி வரப்போகுது. அந்த ஒத்த சீட்டு யார் கிடைக்க போகிறது? இதை மொத்த மாவட்ட செயலாளர்கள் உள்ள போட்டி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தேமுதிக 2011 இருந்த வெயிட்லாம் கிடையாது. 2016 அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கக்கூடிய காலங்களே தேமுதிக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து விட்டது. அது 2019 பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி. ஆகா, அந்த கூட்டணி போனாலே தேமுதிக பயமாக வளர்ச்சியை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேலே 2021 60 போய் மொத்தம் 2 லட்சம் ஓட்டுதேன். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் தேமுதிக நான் தனித்தின்னாதான் தேமுதிக சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் எந்த கூட்டணிக்கு போகிறோமோ அந்த கூட்டணி ஜெயிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயம், நாங்கள் போகிற கூட்டணி ஜெயிக்கும், எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணுமா? உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தலாம், எதுக்கடி முதலமைச்சர் நீங்களாயிருங்க, முதலமைச்சர் கொடுத்தலாம். இல்லை மோடி அவர்கிட்ட சொல்லி என்டிஏ கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா துணை பிரதமர்ன்ற ஒரு பதவி கூட ரெடி பண்ணி ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதை கூட ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா உலக அரசியலே உங்களத்தை ஒத்து பார்த்துருந்தாங்க. ஜனவரி 9 அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், இந்த மாதிரி உலக நாடுகளே பூரா தேமுதிக என்ன கூட்டணி வைக்க போகிறாங்க. இவங்க வைக்கிற கூட்டணினால இந்த உலக நாடு தேமுதிக ஆவடம் கூட்டணி வைக்க போகுது. இதனால உலக நாடுகளில் பூரா ஷேர் மார்க்கெட்டில் பூரா அப் அண்ட் டவுன் ஆக போதா,
இந்த மாதிரி இருக்க நிர்வாகிகளை கொந்தளிச்சு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க எந்த கூட்டணி சொல்லாதனால உலகத் தலைவரை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வருஷம் திடீர்னு ஒரு மாறான மாறான ஒரு கூட்டணி சொல்லி பெரிய பிரச்சனை உலக நாடு பூரா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டு என்ன பண்ணுறது? இப்படித்தான் நடந்துருக்கு. தேமுதிக 2000 காலகட்டம் 2011 அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இன்றைக்கி நினைக்கிறாங்க. அதெல்லாம் மிக தவறான விஷயம். எனக்கு தெரிஞ்சு 5 சீட்டு கூட கொடுப்பது மிக கடினம். 2 இல்லாட்டி 3. ஏன்னா விஜயகாந்த் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு மக்கள் நிறையா உழைத்தார். இன்றைக்கி வந்த கூட்டம்லாம் எல்லா பேரும் நீங்கள் சொல்கிறீங்களே, பிரேமலதாக்காண்டி வந்த கூட்டமா, விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டமா? இல்லை. விஜய் பிரபாகருக்காண்டி வந்த கூட்டமா? சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்கே சுதீஷ்காண்டி வந்த கூட்டமா? இல்லை தேமுதிக மாவட்ட செயலாளர், பொருளாளர், அதே மாதிரி கட்சி மேல்மட்ட நிர்வாகிகளுக்காண்டி வந்த கூட்டமா? விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதருக்காக வந்த கூட்டம். அவ்வளோதான். அவரை வைத்து அவர் சிலையில் வைத்து ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்கலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லா பேரும் விஜயகாந்த் இடத்த பூர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா என்னதான் ஆயிரம் இருந்தாலும் விஜயகாந்த் அவரோட இடத்த தக்க வச்சுதான். ஏன்னா விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் அவரோட செல்வாக்கு வேறு. அவரோட பேரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அது முழு வாக்காக மாறும் என்பது தெரில. தேமுதிக 2021 வாங்கின வாக்குகளை 2026 மிஞ்சுமா? நான் 2021 பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 60 தொகுதிகள்னு. அதே மாதிரி இந்த வரக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த 2 லட்சம் வாக்குகளை தாண்டி போயிருமா என்பதை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பே தேமுதிகவின் நிலைமை எவ்வாறு இருக்கப்போகுது என்பதை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.